ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடியை தாண்டியது. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 36,000 கன அடியாக உயர்வு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கொடிவேறு அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை. பங்களாபுதூர், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வேளாண் துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். ஆளில்லாத அவசர ஊர்தி மூலமாக பரப்புரைக்கு இடையூறு செய்வதாக மிரட்டல் விடுத்த எடப்பாடி பழனிசாமி. மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றிச் சென்றதாக ஓட்டுநர் விளக்கம். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அறிவிப்பு. ரீல்ஸ் மோகத்தில் கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்ற 17 வயது சிறுவன். எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் பின்னால் அமர்ந்திருந்த 15 வயது சிறுவன் பலி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு. அரசு ஒதுக்கீட்டில் 7,519 இடங்கள் உட்பட 9,517 இடங்கள் நிரம்பின. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களுக்கான வழித்தடம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்ட மாவட்ட காவல்துறை. மசனக்குடி அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சம். 5 மணி நேரம் போராடியும் விரட்ட முடியாமல் வனத்துறை திணறல். மூன்றாம் நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. காலையில் பணிக்கு செல்வோர் தவிப்பு. பீகார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் ஆதாரை அடையாள ஆவணமாக தாக்கல் செய்யலாம். தேர்தல் ஆணையம் புதிய முடிவு. பைக், கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக குறைய வாய்ப்பு. டிவி, சிமெண்ட் மீதான வரியும் குறையக்கூடும் என்பதால் விலை இறங்கும் என்று தகவல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டும் என்று ரசிகர்கள் ஆவல். ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடியை தாண்டியது. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 36,000 கன அடியாக உயர்வு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கொடிவேறு அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை. பங்களாபுதூர், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வேளாண் துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். ஆளில்லாத அவசர ஊர்தி மூலமாக பரப்புரைக்கு இடையூறு செய்வதாக மிரட்டல் விடுத்த எடப்பாடி பழனிசாமி. மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றிச் சென்றதாக ஓட்டுநர் விளக்கம்.
மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அறிவிப்பு. ரீல்ஸ் மோகத்தில் KTM பைக்கில் அதிவேகமாக சென்ற 17 வயது சிறுவன். எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் பின்னால் அமர்ந்திருந்த 15 வயது சிறுவன் பலி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு. அரசு ஒதுக்கீட்டில் 7519 இடங்கள் உட்பட 9517 இடங்கள் நிரம்பின. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களுக்கான வழித்தடம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்ட மாவட்ட காவல்துறை. மசனக்குடி அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சம். 5 மணி நேரம் போராடியும் விரட்ட முடியாமல் வனத்துறை திணறல். மூன்றாம் நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. காலையில் பணிக்கு செல்வோர் தவிப்பு. பீகார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் ஆதாரை அடையாள ஆவணமாக தாக்கல் செய்யலாம். தேர்தல் ஆணையம் புதிய முடிவு. பைக் கார்களுக்கான GST வரி 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக குறைய வாய்ப்பு. டிவி சிமெண்ட் மீதான வரியும் குறையக்கூடும் என்பதால் விலை இறங்கும் என்று தகவல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டும் என்று ரசிகர்கள் ஆவல். ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடியை தாண்டியது. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 36,000 கன அடியாக உயர்வு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கொடிவேறு அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை. பங்களாபுதூர், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேளாண் துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். ஆளில்லாத அவசர ஊர்தி மூலமாக பரப்புரைக்கு இடையூறு செய்வதாக மிரட்டல் விடுத்த எடப்பாடி பழனிசாமி. மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றிச் சென்றதாக ஓட்டுநர் விளக்கம். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அறிவிப்பு. ரீல்ஸ் மோகத்தில் KTM பைக்கில் அதிவேகமாக சென்ற 17 வயது சிறுவன். எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் பின்னால் அமர்ந்திருந்த 15 வயது சிறுவன் பலி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு. அரசு ஒதுக்கீட்டில் 7519 இடங்கள் உட்பட 9517 இடங்கள் நிரம்பின. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களுக்கான வழித்தடம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்ட மாவட்ட காவல்துறை. மசனக்குடி அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சம். 5 மணி நேரம் போராடியும் விரட்ட முடியாமல் வனத்துறை திணறல். மூன்றாம் நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. காலையில் பணிக்கு செல்வோர் தவிப்பு. பீகார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் ஆதாரை அடையாள ஆவணமாக தாக்கல் செய்யலாம். தேர்தல் ஆணையம் புதிய முடிவு.
பைக் கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக குறைய வாய்ப்பு. டிவி சிமெண்ட் மீதான வரியும் குறையக்கூடும் என்பதால் விலை இறங்கும் என்று தகவல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டும் என்று ரசிகர்கள் ஆவல்.